அழகா நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரெட் ரேஞ்சர் இன் அனதர் வேர்ல்டுன்ற சீரிஸோடைய எபிசோட் 12 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த சீரிஸோடைய ஃபைனல் எபிசோடு. கண்டிப்பாக இந்த ஃபைனல் எபிசோட தரமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. ஃபைட்டெல்லாம் ஹீரோ தெருக்க விட்டுருப்பான் ரேம்பேஜ் மோட்ல. கண்டிப்பாக பொறுமையாக பாருங்க. இதுக்கப்புறம் சீசன் 2 ஃபியூச்சரில் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது வரும்போது நம்மளோட சேனலில் பாருங்க. இப்போதைக்கு இந்த சீசன் ஒன்று பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலான்றது கமெண்ட்டில் சொல்லிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம கதை போகலாமா. இப்போ இந்த எபிசோட அந்த கிருஷ்ணா பிளாக்கை பற்றி சொல்கிறாங்க. என்னது பிளாக் பாண்ட் ஹார்மர் பிளாட்டா? ஆமாம், ஒரு மோசமான தோத்து போகிற நிலைமையில மட்டும் தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும். பயன்படுத்துகிற யாராக இருந்தாலும் அவங்களுடைய லைஃபை இது உறிஞ்செடுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் இருந்து உங்களுடைய நண்பர்களே கூட சைடில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு நீங்கள் எந்த விதமான லிமிட்டும் கிடையாது. அதனால ரெட்டு கவனமாக கேளு. இதை பயன்படுத்தும் போது கூட யாருன்னா சப்போர்ட்டிவாக இருக்கிற ஆளுங்க தடுக்க முடிஞ்சவங்க லெவலில் இருக்கவங்களை மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பி. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் கிருஷ்ணா பிளாக் இதுதான் சுச்சுவேஷனே ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. மிஸ்டர் ரெட்டு வந்து இப்போ மிஸ்டர் பிளாக்கா மாறிட்டான்னு சொல்லிட்டு சொல்ல அவன் அப்படியே மாறிட்டான். அசாகி டோகோ அது கிடையாது எனக்கு தெரியும் அப்படின்னு லோஜியும் சொல்றான். இவன் என்னதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனாலும் நம்மளால தடுக்க முடியாது. நம்ம முன்னேறி அவனை தடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளுடைய வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவனும் பேசிட்டு இருக்கும்போது தலைவனுக்கு கிட்ட வந்து ஒரு குத்து கொடுக்க அவன் போய் வீரான். டே வீடன் அப்படின்னு இன்னொரு பக்கம் அபுதாபியும் பார்க்க அபுதாபி பூச்சி ஸ்பாய்ட்டு போட்டு அடிக்கிறான். யுத்ராவும் அப்பா என்ன பவர் ராயல் டீமன்ஸையே துவைச்சு எடுக்கிறான் இந்த ஃபார்ம்ல. இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என்னுடைய வேலையை இவன் தடுக்கிறான் அப்படின்னு இன்னும் எலக்ட்ரிக் பவர்ஸ் நிறைய பயன்படுத்தி இந்த கிராமத்தையே அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ண. இல்ல நான் இருக்கிறவங்களுக்கு அதை பண்ண விட மாட்டேன் சொல்லிட்டு ஹீரோ தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்த இடத்துல வர தண்டை எல்லாத்தையுமே அப்படியே பூமிக்கு அமைச்சிடறான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? எப்படி அது பண்ணா? இது எங்களுடைய உலகத்துல இருந்த முக்கியமான டெக்னிக்டா. நான் உன்னுடைய லைட்னிங் எல்லாத்தையுமே பூமிக்கு அமைச்சிட்டேன். அதுக்கப்புறம் மிச்சது எல்லாத்தையுமே அப்படியே மிசைல்ஸ் மாத்தி ஹீரோவும் அவனுக்கு மேல தயாரா இருக்க அட்டாக் பண்ண. இதுதான்டா என்னுடைய ஃபைனல் அட்டாக். தரமா இருக்கும் பாக்குறியா அப்படின்னு அவனு கேட்க. அதுக்கப்புறம் 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட எதுக்காக என்னுடைய பேரு டோக்கான்னு வச்சுங்க. டோன்றது லைட்டை குறிக்கும். மக்கள் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காக இருள்ல இருந்து வெளிச்சத்தை நோக்கி தான் போவாங்க. கோன்றது ஒரு விதமான ஞானம். அந்த ஞானத்தை வச்சு மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு வழி அனுப்புவாங்க. அது ஒரு விதமான ஹெல்ப் தானே. அதனாலதான் உனக்கு வச்சேன் டோகோன்னு. அப்ப ஞானத்தின் ஒளியா நானு? அப்படிலாம் கிடையாது. என்ன இருந்தாலும் என் பையன் நல்லா வந்தான். என்னால எல்லாரும் ஹெல்ப் பண்ணி அவனடா என்ன ஓகேவா அப்படின்னு அவங்க அம்மா வரேன். நல்லா புரிஞ்சுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் சேர்த்துறேன், கவலைப்படாதீங்க. ஆனா அப்படின்னு ஜாலியா பேசின அடுத்த நிமிஷம் கொஞ்ச நாட்களே அவங்களும் இறந்துறாங்க. டிராபிக் ஆக்சிடென்ட்ல சின்ன வயசுலயே என்னுடைய அம்மா அப்பா இறந்துட்டாங்க. என்ன பண்றது தெரியாம நான் முடிச்சிட்டு இருந்தேன். அந்த ஒரு சூழ்நிலை யோசிச்சேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாரையும் நம்ம உயிரை விட்டக்கூடாதுன்னு அவங்கள பாதுகாத்தே ஆகணும் அப்படின்னு வெறியோட ஹீரோவை கத்திக்கிட்டே இப்போ அவனை அட்டாக் பண்ண. அவங்களால ராயல் டீமன்ஸே கிடையாது நம்ம ஹீரோக்கு முன்னாடி. இப்போ அவன் ரேம்பேஜ் மோட்ல அட்டாக் பண்ணதுல அவனுக்கு தெரிகிறானுங்க. அப்படி அபுதாபியும் தன்னுடைய கைகளை பயன்படுத்தி அவனும் இன்னொரு பக்கம் லான்ச் பண்ணி அட்டாக் பண்ண. ஆனா ஹீரோ அசால்ட்டா அதெல்லாம் தடுத்துறான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? நம்மளையும் தடுத்துட்டு இருக்கான் ஈஸியா. முக்கியமானுடைய நண்பர்கள் அட்டாக் பண்ண விட மாட்டேன். என்னோட மொத்த பவரையும் பயன்படுத்தி அட்டாக் பண்றேன். பிக் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அபுதாபி தன்னுடைய அல்டிமேட் அட்டாக் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண ரெடியா இருக்கானுங்க. ஆனா ஹீரோ அதெல்லாமே அசால்ட்டா போய் தடுக்க. கொஞ்சம் கட்டத்திலேயே அவனுக்கு அதோடைய அட்டாக்ஸ் எல்லாமே உடஞ்சி ஹீரோ போயிட்டு அவனுக்கு 2 பேரும் சோற வர்றான். வாய்ப்பில் இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அபுதாபிக்கு ஒரு அடி. அதோட வீடு தன்னுடைய எலக்ட்ரிக் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அசால்ட்டா அதெல்லாமே தடுத்துட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா அந்த ராயல் டீம் ஃபுல்லா கொண்டு கூச்சிரும் போலியே. அவன் பண்ற அட்டாக்லாம் பயங்கரமா இருக்கு. ஆனா இருந்தாலுமே ரெட்டு கிட்ட ஏதோ மனசளவுல வலி அதிகமா இருக்கு. அதனாலதான் அதோட வெளிப்பாடை இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அந்த பெயின்புல் தனக்கு சாதகமா பயன்படுத்தி அது எல்லாமே இவனுக்கு மேல காட்டிட்டு இருக்கான். இதுல இருந்து தெரியுது அவனுக்கு மனசளவுல நிறைய வலிச்சிட்டு இருக்கு. அந்த வலியை நம்ம தான் மாத்தணும். இப்படியே போச்சு மோசமாயிட்ட நிலைமை. நான் தோத்து போக மாட்டேன். எல்லாரையும் காப்பாற்றும். ஒருத்தர் கூட இந்த இடத்துல உயிர் பார்க்க கூடாது. ஒரு நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. ரியல் வேர்ல்டுல ஹீரோவும் அவனுடைய ஆபீஸ்ல வேலை பார்க்குற முக்கியமான ஒருத்தர் அதை இந்த கசனோக்களை உருவாக்கணும். லேட்டஸ்ட் டிஃபெண்டர் ஆஃப் தி பவுண்டை உருவாக்குறதுக்காக ஒருத்தர் இந்த இடத்துல வர வச்சிருக்கேன். இவர் தான் இதுக்கப்புறம் டிஃபெண்டரா இருக்க போறாரு. இவங்க தான் கசனா சில்வர் நெகைடோ டென்ரி. இது நம்ம டீம்ல இன்னொருத்தர் 6வது ஆளா. கசனோல 6வது ஆளை பத்தி நீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை. எங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? அப்புறப்படாதீங்க. நான் ஒண்ணு இந்த இடத்துல 6வது ஆளால அவங்க கூட வந்து சேர்றதுக்கு விருப்பம் இல்லை. நீங்க 5 பேர் தான். எக்ஸ்ட்ராவா உங்களுடைய வேலையை வேற கட்டத்துல நின்று பண்ணுவேன். என்னது ப்ரொஃபசர் இதை பத்தி நீங்க எதுவுமே சொல்ல. என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு? எதுக்கு ஏன் நீங்க வந்து? நான் வந்ததுக்கான காரணமே உங்க கூட ஜாயின் பண்றதுதான். அது மட்டும் இல்லாம நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்களால எதனா உதவ முடியுமான்றது பாக்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். என்ன அர்த்தம் இருக்கு? இவருடைய பிறப்புலேயே அதிகப்படியான பவர்ஃபுல்லான அந்த ரேஞ்சருக்கு உரித்தான பவர்ஸோட தான் பிறந்திருக்கான். பட் நான் ரொம்ப நாளைக்கு விளையாட வாழ முடியாது. நான் உங்களால முடியலன்னா இது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன். கவலைப்படாதீங்க. என்ன நான் பேசிட்டு இருக்க நிபான்னு போயின்னு இருக்கு ப்ரொஃபசர். அதெல்லாம் நான் அப்புறமா பாத்துறேன். போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்களுக்கு கிளம்ப. ஏவோ போயிட்டப்பா. ஞாபகிட்ட இருந்து என்ன நினைக்கிறேன்? அவ தொல்லையா தானே இருப்பா நமக்கு. ரெட்டா ஹீரோக்கு பார்த்தவன பக்கம் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. எதுவுமே சொல்லாம அப்படியே பாத்துட்டு இருக்கான். டோகோ என்னடாச்சு? ஒன்னல நல்லாவே தெரியுது உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு தானே. மெக்கப்பாடாதுரா நல்லாவே சொல்லு. தெரியும் எங்களுக்கு உனக்கு அந்த மாதிரியான பொண்ணு டைப் தானே பிடிக்கும் அப்படின்னு கேள்விக்கே சிரிச்சிருப்பாங்க. அது போல ஒரு நாள் ஆக்சிடென்ட் நடந்துருக்கேன். அந்த இடத்துல அந்த விபத்துக்கு உள்ளான மாந்தச போயிட்டு இவங்களை அடிச்சுட்டு வரும்போது ரொம்பவும் சோர்வாயிட்டு வந்திருப்பாங்க. சில்வர் நீங்க நல்லா தானே இருக்கீங்க. ரொம்ப டேஞ்சர். நீங்க வரைக்குமே போயிட்டு இந்த இடத்துல சண்டை போடுறது நியாயமே கிடையாது. எங்களையே கூப்பிட்டா என்ன பரவாயில்ல. ஆனா உங்களுடைய விஷன் வேற என்னுடைய விஷன் வேற. அதெல்லாம் கிடையாது. விஷன் வேற வேறையா இருந்தாலும் அழிக்கிறது தான் ஒரே நோக்கமா இருக்கிறதுனால நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ஃபியூச்சர்ல கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் சண்டை போடுவோம். நான் உங்களுக்காக கூட சேர்ந்து சண்டை போடுறேன். நீங்களும் எனக்காக சண்டை போடுங்க. சரி ஓகே. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறது ரொம்பவும் நன்றி தான் அப்படின்னு அவளை பேச ஆரம்பிச்சிருப்பான். கிருஷ்ணர் ரெட் தன்னோட சேனை நம்ம இழந்த காலம் எதனால நான் சில்வர் இறந்து போயிட்டான். அப்ப பார்த்தா அந்த மாத்திர கோன் இருக்கு. அதுக்கப்புறம் கதிரி எவனும் ஆட ஆரம்பிச்சிடான். சில்வர் வந்து செத்துட்டான்றதுக்காக ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. அவ்வளவு அப்படி இறந்துரு. அதுக்கப்புறம் தான் ரேம்பேஜ் மோடுக்கு
தலைவன் மாறி அழிச்சிருப்பான். நான் என்னோட வாழ்நாள்ல இது வரைக்கும் நடந்த சோகங்களை மறைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாமே பேண்டேஜ் வச்சு தடுத்தாலுமே அந்த ரத்தங்கள் இன்னும் அதிகப்படியாக உற்பத்தியாகி கீழே கசிச்சுன்னு தான் இருக்கு. அதனால இப்போ என்னுடைய ஃப்ளோவை நானே மறந்துட்டேன், என்னுடைய கட்டுப்பாட்டை இறந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் எதுவுமே பண்ண முடியாது. ஹீரோவும் பர்னிங் பிளட் பேண்ட் கொண்டான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அட்டாக் பண்ணுவான். வீடன் வந்து அப்படியே காலாயிடுவான். அம்மான்னு கத்திக்கினேன். அவனும் ஒரு பக்கம் கத்துறேன், வீடன் திட்டுறான்னு நினைக்கிறேன். இல்ல அங்க பாருங்க, அது இருக்கா பாருங்க. என்ன வீடன் போயிடலாமா இந்த இதுல இருந்து? செகண்ட் ஃபார்ம் இது என்னையே எடுக்க வச்சிடான். இவனை நான் சும்மா விட மாட்டேன், திரும்ப கண்டிப்பா வந்து அழிக்க வர மாட்டேன். சரி இப்போதைக்கு போயிடுவோம், திரும்ப வரும்போது இவனை காமிச்சிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒன்னொரு பக்கம் மாறிய ஹீரோ ஒன்னொரு பக்கம் சேர்ந்து அவனுக்கு போன நடத்தின விஷயமே இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் கட்டுப்பாட்டு ஏந்திரப்பா எல்லாரையும் அழிக்க ஆரம்பிச்சிருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யோசிச்சுன்னு இப்போ பார்த்து கிராமத்துல இருக்கவங்களையும் அடிக்க ஆரம்பிக்கிறான். இவனை தடுத்தி ஆகணும், விடக்கூடாதுன்னு சொல்ல ருத்ராவும் என்னாச்சு இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். லோஜியும் இப்பதான் ஆகுது எதுக்கு இவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொன்னான்றது. அதாவது நான் கட்டுப்பாடு ஏந்திரனா என்ன கொண்டுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம இதை பண்ணி ஆகணுமா, இவனை தடுத்தி ஆகணும், விடக்கூடாது, வாங்க ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணி முயற்சி பண்றாங்க. ஒரு கட்டத்தில் ஆனால் இவங்க எல்லாருமே முயற்சி பண்ணாலுமே அவனால் தடுக்க முடியல. பட் ஆனால் இந்த இடத்துல வில்லேஜ் முதல்ல காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கத்துக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் இவங்களால ஃப்ரீயாக சண்டை போட முடியாது. பிரின்சஸ் டெல்டினா இந்த இடத்துல இருந்து நீங்க அசீர் அப்புறம் இந்த மக்கள் எல்லாருமே உங்களுடைய ஓனாயை பயன்படுத்தி இந்த இடத்துல இருந்து கூட்டம் போயிடுங்க, நாங்கள் இவங்களை சமாளிச்சுட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட வரும். சரி நல்லா புரிஞ்சு சொல்லிட்டதுக்கப்புறம் அவங்களோட ஓனையை வெளியே வர வச்சு அந்த இடத்துல இருக்க மக்கள் எல்லாருக்குமே நிலைமையை புரிய வச்சு அந்த இடத்துல கூட்டு போறாங்க. எல்ஸ் எல்லாமே இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. வாங்க இப்போ இதுதான் நமக்கான வாய்ப்பு, இவனை தடுத்து ஆப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட தனிப்பட்ட பவத்தை பயன்படுத்தி அட்டாக் பண்ண இருந்தாலுமே ஹீரோ சமாளிக்கிறான் ஈஸியா. யோத்ராவும் இன்னொரு பக்கம் நம்ம ராணியாவும் பண்ண அட்டாக்ல தலைவாத்தோட சுயநனவை ஏந்துட்டு நின்றுட்டு இருக்கு. லோஜியும் கரெக்ட் டைமிங்ல டோகோ எல்லாம் முடிஞ்சிருச்சு சுயநனுக்கு வாடான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனை திரும்ப அட்டாக் பண்ண இவனுடைய ஸ்வாட வச்சு அவனுக்கு ஃபுல்லா தடுத்துட்டு அவனுக்கும் அடிபட்டு இருந்தாலுமே டோகோ விட்டு கொடுத்துடாது, நாங்க அவங்க கூட இருக்கோம்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த கேஜெட்டியை எடுத்துறான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அவனு பழைய நிலைமைக்கு மாற நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல. ரெட்டு நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் போய் பார்க்க ஹீரோவும் கண்மொழிக்க இப்ப யுத்ராவோட மடிமலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவு ஹீல் பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல நீ நல்லா இருக்க, இப்பதான் நல்லா இருக்கான்னு புரியுது. யுத்ரா, லோஜி, ராணியா, டெல்டினா பிரின்சஸ் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எதுக்காக மணி பேக்கிற உன்னால தானே இந்த ராயல் டீமன்ஸ் இந்த இடத்துட்டு ஓடினானுங்க. மக்களும் இப்ப பழைய நிலைமைக்கு மாறினதுக்கான காரணமே நீ தான். அதனால ஃபீல் பண்ணது. ஆனா இருந்தாலுமே லோஜி கம்முனாட்டி தேவையில்லாம நம்மளே அட்டாக் பண்றாமே, சொந்த ஆளுங்களே அட்டாக் பண்ற மாதிரி எவ்வளவு திமிரு இருக்கணும் இவனுக்கு சொல்லிட்டு அவனு சொல்ல. லோஜி இப்படிலாம் பேசக்கூடாது. சரி அவன் சொல்றது சரிதான். என்னுடைய வீக்னஸ் நான் என்னதான் காமிச்சிக்கனாலுமே எனக்கான இன்ஜுரி ஆனாலும் இந்த கட்டத்தில் உன்னை காப்பாற்றி ஆகணுன்றது ஒரே நோக்கத்துக்காக தான் எல்லாரும் சேர்ந்து போராடணும். அதனால ரொம்ப நன்றிடா லோஜி, நீ நல்லா வளர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் இவங்களாரும் பார்த்து ஸ்மைல் பண்ண என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, என்னுடைய சொந்த உலகத்தை காட்டிலும் இந்த இடத்துல இருக்கிற நண்பர்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப அற்புதமானவங்க. கவலைப்படாத, கிருஷ்ணா ஃபை கூட நாங்களும் சேர்ந்து வரோம். கண்டிப்பா கவலைப்படாதீங்க, கிருஷ்ணா ஃபையை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் ஒன்னா இதில் வேலை பார்ப்போம் அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இடத்துல வந்து ஹீரோவுடைய நண்பர்களும் சில மாசங்கள் ஆயிடுச்சு கெசனோ பீஸ்டிஸ் கிட்ட இருந்து ரெகுலரான பேசிக் சிக்னல்ஸ் மட்டும் வருதே தவிர வேற எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஆனா அந்த இடத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுல. அப்படி இன்னமும் அதில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு இன்னமும் சாவலன்னு நினைக்கிறேன். செம்பா ஏதோ ஒரு இடத்துல உயிரோட தான் இருக்காருன்றது இதுல இருந்து நமக்கு தெரியுது. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொருத்தனும் வரும் புதுசா. கசனோ பீஸ் சொல்றது வச்சு பார்க்கும்போது டோகோ வேற எங்கேயும் இருக்கான் அப்படின்னு அவங்களும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ அந்த ராயல் டிமன்ஸோட இடத்த காமிக்க அடிப்பட்ட நிலைமையில அபுதாபி அப்புறம் வீடனும் அந்த இடத்துக்கு வரும்போது மித்த ராயல் டிமன்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டோம்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா. நல்லாவே புரியுது வீடன், கண்டிப்பா நம்ம அவங்களை சும்மா விட மாட்டோம், வச்சு செஞ்சு விட்டலாம். நீங்க கவலைப்படுறேன், கண்டிப்பா நம்ம அம்மாவுடைய ரெசரக்ஷன் கூடிய சீக்கிரம் நடக்கதான் போகுது, அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அவங்களும் சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். கண்டிப்பா பிடிச்சிருந்தா இந்த சீரிஸுக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துட்டு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த சீரிஸ் என்ன பண்ணணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.